அதை கூட்டங்களை தயார் செய்து உங்களுடைய குறைகளை அரசாங்கத்துக்கு அனுப்புமாறு நம்முடைய மாநில முதல்வர் நம்முடைய அமைச்சர் காட்பாடி சட்டமன்ற அமைச்சர் அண்ணன் அவர்களும் ஆணையிட்டுள்ளார்கள். அதற்கு ஒரு தொடர்ச்சியாக தான் இந்த மக்கள் சேவை பகுதி சம்பந்தமாக நடைபெறுகிறது. இந்த வாடகை சம்பந்தப்பட்ட குறைகள் எல்லாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, கொடுத்துருக்காங்க. அதை கண்டிப்பாக அதிகாரிகள் மற்றும் இந்த ஆராய்ச்சி உதவி ஆணையர் மாநகராட்சி ஆணையர் அவர்கள் கிராமத்துக்கு எடுத்து சென்று இந்த மேற்கொண்ட குறைகளை தீர்வு காணத்துக்கு நிர்வாக நடவடிக்கை எடுப்பதில் நம்முடைய மணிமேந்தர் அவர்களுக்கு எடுத்து கூறி இதை கண்டிப்பாக இந்த பணியை செய்ய. ஏன்னா நமக்கு தெரியும், எவ்வளோ வேலை செஞ்சாலும் வேலை இதுவாக தான் இருக்குது, நிறைய பிரச்சனை இருக்குது தொடர்ந்து. அதனால் பொதுமக்களின் கருத்து கேட்டு இது பண்ணி நம்முடைய முதல்வர்கள் மக்களிடையே கருத்து கேட்டு இந்த அவர்கள் குறைய நிவர்த்தி செய்யணும். அதே மாதிரி நம்ம இது முன்னே யாருன்னா 1000 ரூபாய் வீடு போட்டு எல்லாம் மனு கொடுத்துட்டு இருக்கீங்களா? யாருன்னா வீடு போட்டவங்க யாரும் மனு கொடுக்காத விட்டீங்களா? யாரும் இல்லையா? வீடு போட்டவங்க யாரா இருந்தீங்கன்னா மனு கொடுக்காத விட்டுருக்கீங்களா? அதை இது பண்ணுங்க. ஏன்னா நம்மளுக்கு அந்த இது நல்லது இல்லையா? நம்ம வாடகை அப்போ யாருன்னா கொடுக்காத இருந்தீங்களோ அது சொன்னீங்கன்னா அதுக்கான காலம் முடிய போகுது. 25ஆம் தேதி லாஸ்ட் தேதி. அதுக்கப்புறம் அந்த மனு ஏற்றுக்க மாட்டாங்க. யாருன்னா இருந்தீங்கன்னா சொன்னீங்கன்னா அதை இந்த மனையை தயார் செய்து இது பண்ணி கொடுத்தீங்கன்னா அதே நம்ம இது பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த 25ஆம் தேதி முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த மனு யாரையும் இது பண்ண மாட்டாங்க. மேற்காணும் இந்த ஏற்கனவே நம்ம இந்த மாதிரி ஒரு கூட்டம் நடத்தணும். அதோட தொடர்ச்சியாக 2வது கூட்டம் நடைபெறுகிறது. நம்ம பகுதியில் நம்ம பகுதியில் இருக்கிற குறைகள் என்ன ஏதுன்னு சொன்னீங்கன்னா அது ஒன்றும் நம்முடைய மாநகராட்சி உதவியான வருவார். ஏற்கனவே நீ புத்தகம் எழுதி ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இதையே நம்ம மாநகராட்சி நிர்வாகம் பரிசீலித்து செய்து கொடுக்கணும்னு வார்டு மாவட்ட உறுப்பினர் என்ற முறையில் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் யாராக இருந்தால் உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். இதை செய்து முடிக்க வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய உதவியாளர் ஒரு சிறு வரவேற்கிறேன். துணை மேயர் அவர்களுக்கும் மற்றும் வருகை